இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயத்தை சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய விஷயத்தை சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் மாதங்கிறது ஒரு முக்கியமான மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும். அதனால் ஏப்ரல் மாதம் மிக முக்கியமான மாதம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த மாதத்தில் தமிழ் மாதமானது சித்திரை மாதமானது நடந்துட்டுருக்கு. ஸோ ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் கிரகநிலைகளோட அடிப்படையில் என்ன தலையெழுத்துங்கிறத தான் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்ங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏப்ரலில் கடைசி 10 நாட்கள் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சித்திரை தான் ஏப்ரலில் நடக்கிறதுனால சித்திரையுடைய சிறப்புகளை மெயினாக தெரிந்து கொள்ளணும். ஏன்னா சித்திரை மாதத்தில் சூரியன் மேச ராசியில் பயணம் செய்வார். இது ஒரு தெய்வீகமான மாதம், கிரகநிலைகளில் முதல் மாதம் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் இந்த மாதத்தில் தெய்வீக சக்திகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பொன்னான நாட்கள் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களும் அவற்றுடைய சிறப்புகளும் தெரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறமேட்டு தான் நான் உங்களுக்கு ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். சித்திரை மாதத்தின் மிக முக்கியமான நாட்களும் அவற்றின் சிறப்புகளும் வாங்க இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக சித்திரை மாதம் புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாக கருதப்படுது. சித்திரை மாதத்தில் பல முக்கியமான சிறப்பு நாட்கள் இருக்குது. இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் ஆகியன செல்வ வளத்தை பெருக செய்யும். மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடாக சித்திரை வழிபாடு பார்க்கப்படுது. ஆக்சுவலி சித்திரை மாதம் சிவபெருமான், அம்பிகை மற்றும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடுகள் சித்திரை மாத வழிபாடுகளாக கருதப்படுது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நாட்களுக்கான சிறப்புகளை பற்றி கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் வருடங்களில் முதல் மாதம் சித்திரை. சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் முதல் ராசியான மேசத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து 12வது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார். இந்த சுழற்சியை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். எனவே சூரியனுடைய பயணம் தொடங்கக்கூடிய முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பு என மக்கள் கொண்டாடப்படுறாங்க. கேரள மாநிலத்தில் சித்திரை முதல் நாளானது சித்திரை விசி என்ற பெயரில் கொண்டாடப்படும். பங்குனி மாத கடைசி நாள் இரவில் தங்க வெள்ளி பொருட்கள், நவரத்தினங்கள், பல வகைகள், காய்கனிகள், புத்தாடை, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, தேங்காய் ஆகியவற்றெல்லாம் பூஜரில் அழகாக அலங்கரித்து வைப்பாங்க. மறுநாள் அதிகாலையில் எழுந்ததும் அந்த மங்கள பொருட்களை தான் முதல்ல பார்ப்பாங்க. இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்களிடையே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சித்திரையே ஒரு சிறப்புங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் சித்திரையில் வரக்கூடிய 2வது சிறப்பு சித்ரா பௌர்ணமிங்க. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்கப்பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைவார். அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினார். அதனால் இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க சித்திரகுப்தனுக்கு விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்கு குறைந்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பாய் என்று வேண்டிக் கொள்ளணும். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தனுக்கு தனி ஆலயம் இருக்குது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இவருக்கும் இவருடைய மனைவியான கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளோடு திருமண விழா சிறப்பாக நடைபெறும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமானது. இந்த சித்ரா பௌர்ணமி என்று நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியின் சில பகுதிகளில் ஒரு வகை உப்பு வெளிவரும். அது பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பாங்க. இது மருத்துவத்துறையில் இன்று பயன்படுத்தப்படக்கூடிய முக்கியமான பொருள். ஸோ சித்ரா பௌர்ணமி தொடர்ந்து அடுத்த ஹைலைட்டான விஷயம் என்னென்னா மதுரையுடைய சித்திரை திருவிழா தான். சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு கொண்டாட்டம் தான். இந்த மாதம் முழுவதும் மீனாட்சியுடைய திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு. மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான அன்னர் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளோடு வருவார். தன் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாத திருமணம் நடந்துவிட்டது எனக்கூடிய தாள்கள் வைகை கரை அடையும் பொழுது அவருக்கு சேரும். கோபத்தோடு ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார்.
அழகர் ஆற்றில் இறங்குவதற்கான இன்று வெளியூர்லேருந்து மக்கள் அலையலையாக வருவாங்க. இதுதான் ரொம்பவே ஹைலைட்டான சித்திரையுடைய விசேஷம். அப்புறம் அடுத்ததாக சித்திரையுடைய விசேஷம் என்னென்னா அக்ஷய திருதி. அக்ஷய திருதி என்பது சித்திரை மாதத்தின் வளர்பிறையுடைய 3வது நாளான திருதியில் கடைபிடிக்கப்படுது. அக்ஷயம் என்றால் எப்போதும் அல்ல குறையாத என பொருள்படும். அதாவது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய நல்ல செயல்களுக்கான தான தர்மங்கள் அல்ல குறையாத அதிக பலனை தரும். பார்வதி தேவி தனது பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பரசுராமர் அவதரித்ததும் இந்த நாளில் தான். அக்ஷய திருதி அன்று உங்கள் ராசிக்காரங்க தயிர் சாதம் தானம் செய்திங்கன்னா ஆயுள் பெருகும். இனிப்பு பொருட்கள் தானம் செய்திங்கன்னா திருமண தடையாகலோ. உணவு தானியங்கள் தானம் செய்திங்கன்னா விபத்துக்கள் அகால மரணம் போன்றவை ஏற்படாது. அப்புறம் கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருகும். அப்புறம் இந்த அக்ஷய திருதி நன்னாளில் நீங்கள் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும். ஒருவேளை இந்த சித்திரையில் வரக்கூடிய அக்ஷய திருதி அன்னைக்கு வசதி இல்லை அப்படின்னா தங்கம் வாங்க முடியலைன்னா வேறு சில மங்கள பொருட்களை வாங்கலாம். மஞ்சள் உப்பு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கலாம். இதை வாங்கினாவே குடும்ப செல்வ செழிப்போடு திகழும். இந்த தினத்தில் சுக்கிர பகவானுக்கு வெள்ளை நிறத்தாலான பச்சரிசி மல்லிகைப்பூ போன்ற பொருட்களை வாங்கலாம். மகாலட்சுமிக்கு பால் பாயாசம் படைத்து வழிபாடு செய்யலாம். இதனால் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு அக்ஷய திருதி ஏப்ரல் 30ஆம் தேதி வர இருக்கு. அப்புறம் சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமில திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுது. எனவே இந்த நாளில் லக்ஷ்மி பூஜை செய்து வழிபாடு செய்திங்கன்னா செல்வ வளம் உங்களுக்கு பெருகும். அதுக்கப்புறம் சித்திரை மாத வளர்பிறை அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுது. இதில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக கருதப்படுது. அதனால் புனித நதிகளில் நீராடுவது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் தாங்க சித்திரையுடைய ஹைலைட்டான விஷயங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்க விசாகம் 4ஆம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ விருச்சிக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடுநிலைமையோடு நடக்கக்கூடிய எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் 1க்கு 10ஆக லாபம் கிடைக்கும். சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறக்கூடிய யோகம் உண்டாகும். வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமையும். வீடு மனை வாகன தொடர்பான இனங்களில் அனுகூலமான நிகழ்வுகள் நடக்கும். ஸோ அனுகூலமான இதாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்க போது. நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலான பணி வாய்ப்புகள் பெற முடியும். அரசு சுற்றுலாத்துறையில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளும் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலையை உயர பெறுவது அமையும். அப்புறம் தொழிலதிபர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் காண்பீங்க. நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெறுவீங்க. புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க. வியாபாரத்துக்குரிய புதிய வாகனம் வாங்குவது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அப்புறம் பெண்கள் நீங்கள் சக ஊழியர்களுடைய மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாவீங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும். தைரியமான குணங்களோடு பணி செய்வதால் மட்டுமே இருக்கக்கூடிய வேலையில் இடர்களை எதிர்கொள்ள முடியும். அதனால் தைரியமாக செயல்படுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு டெக்னிக்கல் துறையில் சார்ந்தவர்கள் மேன்மை அடைவீங்க. பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புகழ் பாராட்டு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். காத்திருந்து கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு வெற்றி கனியானது கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். பணத்தை இழக்க நேரிடும். நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது. உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிலை வந்து சேரும். மாணவர்கள் படிப்பில் சிறப்பான பலனை காணலாம். இந்த கல்வியாண்டில் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும். அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்பில் சாதனைகள் உங்களால் புரிய முடியும். அவ்வளோதாங்க. உங்களோட ராசிக்கு இந்த கடைசி 10 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.